அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 10/7/2024 இன்று உங்களுடைய ராசி பலன்படி உங்களுடைய நாள் இன்று எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய நாள் எப்படி அமையும்னு பார்க்கலாம். உங்களுக்கு முன்னோர்களுடைய பூர்வ ஜென்ம ஆசீர்வாதம் நிறையவே உங்களுக்கு இருக்கு. குழந்தைகள்னால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். நீங்க சில விஷயங்களை ரொம்ப குழப்பமா இருக்கீங்க, உங்களால முடிவெடுக்க முடியல அப்படின்னா நீங்க ஏதாவது லேடி கிட்ட நீங்க கேட்கலாம். அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் ரொம்ப நல்லதாவே இருக்கும். நீங்க ஏதாவது வேலை செய்கிறீங்க அல்லது உங்களுடைய ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா நீங்கள் போடுற எஃபர்ட் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கிறப்ப நீங்கள் லேடி கிட்ட டிசிஷன் கேட்கலாம். அது உங்களுக்கு நல்லதாக அமையும். ரிஷப ராசிக்காரர்களின் இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தினால ரொம்ப சேடாக இருப்பீங்க. மோஸ்ட்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லவ்வர்ஸ் கூட பேசுகிறப்போ சண்டைகள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஏதாவது உங்களுக்கு ஹார்ட் பிரேக்கிங் வரும். அது உங்களுடைய பிஸ்னஸ் ஜாபாக இருக்கலாம், இல்லை நீங்கள் லவ்வர்ஸாக இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அது உங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க ரொம்ப ஓவர் திங்கிங்னால. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது உங்களுக்கு வருத்தத்தை தான் கொடுக்கும். அதனால் நீங்கள் எந்த விதமான ஒரு எமோஷனலுக்கும் இடம் கொடுக்காதீங்க. ஒரு சின்ன விஷயத்தையும் ஊதி நீங்கள் பெருசாக்குவீங்க. அதனால் அமைதியாக இருங்க. மிதுன ராசிக்காரர்களின் இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்க. உங்ககிட்ட யாராவது கடனாக காசு கேட்குறாங்க, இல்லை யாருக்காவது நீங்கள் காசு கொடுக்க போகிறீங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுக்கலாமா வேணாமான்னு யோசித்து வெயிட் பண்ணி அவங்களுக்கு அமௌண்ட்டு கொடுங்க. ஏன்னா நீங்கள் அமௌண்ட்டு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. உங்களுடைய வேலை விஷயங்களை பற்றி ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. அது உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ப்ரொமோஷனலாக இருக்கலாம், இல்லை நான் இந்த மாதிரி ஒரு வேலை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பர்சனை உங்களுக்குள்ளாடி இன்வால்வ் பண்ணாதீங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்கள் 2 பேருக்கு இடையில நீங்களே பேசி முடிவெடுத்துக்கோங்க. ஒரு தேர்ட் பர்சன் கிட்ட எந்த விதமான டிசிஷனும் எடுக்காதீங்க. அது உங்களுக்கு நல்லதாக வராது. கடக ராசிக்காரர்களின் இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். நீங்கள் எமோஷனலாக எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாது. ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, இல்லை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை மற்றவங்க கிட்டேயா இருந்தாலும் சரி, எமோஷனலாக எந்த ஒரு விஷயமும் நீங்கள் யோசிக்கவும் செய்யக்கூடாது, முடிவுகளும் எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறப்போ அது எதுவுமே உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. அந்த டைம் தான் வேஸ்ட் ஆகும். நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னா நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய நல்ல இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க லேடி, உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய லேடி கிட்ட நீங்கள் இதை ஷேர் பண்ணி டிசிஷன் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லதாக வரும். மற்றபடி எந்த விதமான ஓவர் திங்கிங்கும் நீங்கள் பண்ண வேண்டாம். உங்களுடைய வேலை என்னவோ உங்களுடைய வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. சிம்ம ராசிக்காரர்களின் இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு முடிவுகள் எடுக்கீங்கன்னா அந்த முடிவை நீங்கள் ஃபாஸ்ட்டாக எடுக்கணும். அதை ரொம்ப ஸ்லோவாக இந்த மாதிரி போஸ்ட்போன் எதுவுமே பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல தேங்கி நிற்காதீங்க. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். நல்ல ஒரு ஃபினான்ஷியல் செலிப்ரேஷனும் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது. நீங்கள் பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் பார்ப்பீங்க. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நல்ல ஒரு ப்ரொமோஷன், இல்லை சேலரி இன்க்ரீமெண்ட், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் செலிப்ரேஷன் நடக்கும். கன்னிராசிக்காரர்களின் இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை முதல்ல யோசித்து நிதானமாக நீங்கள் முடிவுகள் எடுங்க. அவசரமாக எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்காதீங்க. அது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய பர்சனல் ஒர்க்காக இருக்கலாம், பிஸ்னஸ் ஜாப் இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். அவசரமாக முடிவுகள் எடுக்காதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமாக யோசித்து பண்ணுங்க. கொஞ்சம் உங்களுடைய டிசிஷனை தள்ளி போடுங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சரியாக வராது. துலாம் ராசிக்காரர்களின் இன்றைய ராசி பலன் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு செலிப்ரேஷன் இன்னைக்கு இருக்குது. அது உங்களுடைய பர்த்டேவாக இருக்கும், இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களுடைய பர்த்டேவாக இருக்கும். வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி இன்னைக்கு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி உங்களுக்கு இருக்கு. நீங்கள் எந்த ஒரு விஷயம் யோசித்தாலுமே அதை செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்கும். யாரையுமே ஈஸியாக நம்பாதீங்க. ஏன்னா அவங்க உங்களை சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. விருச்சிக ராசிக்காரர்களின் இன்றைய ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய லவ் லைஃப் ரொம்ப சூப்பராக போகும். கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாண்டிங் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படும். நீங்கள் ஏதாவது பொருள் வாங்க போகிறீங்க, யாருக்காச்சும் பணம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு பார்த்து கொடுங்க. ஏன்னா அந்த நபர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பாங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க.
அந்த அமௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த அமௌண்ட் வாங்குறதுக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்படுவீங்க. அதனால் கவனமாக காசை கொடுங்க. தனுஷ் ராசிக்காரர்களின் இன்றைய ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்னா இன்றைக்கி எந்த விதமான எஃபோர்ட் போட்டாலுமே அது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. அது உங்களுடைய லவ்லையும் இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரிசல்ட் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்காது. அதனால் நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னல் ஆவீங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுக்கு ஆகும். ஏன் எனக்கு எந்த விதமான ரிசல்ட் கிடைக்கிறேன்னு. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள், அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். மகர ராசிக்காரர்கள் இன்றைய ராசி பலன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலையை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலை செய்கிறப்போ அதனால் கொஞ்சம் தலைவலிகள் உங்களுக்கு வரும். ஓவராக நீங்கள் ஒர்க் பண்ணுறனால அதனாலேயே கொஞ்சம் நெகட்டிவாக ஆவீங்க. ஏன்னா உங்களுடைய தாட் ஃபுல்லாகவே நம்ம எப்போவுமே வேலை செஞ்சுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் ஃபீலில் தான் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டே இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் எல்லாமே உங்களுக்கு போகணும் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். கும்பராசிக்காரர்களின் இன்றைய ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் இன்றைக்கி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவீங்க. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிங்கன்னா அது எதுவுமே நடக்காது. உங்களுடைய வேலையாக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கலாம், வெளியே கூப்பிட்டு போகணும், இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்சன் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அவங்க ஒரு வாட்டி வரல வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா விட்டுருங்க. ஏன்னா திரும்ப கேட்டிங்க அப்படின்னா அவங்க வரதுக்கும் சான்ஸுகள் எதுவுமே கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் வெளியே போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது வேலைகளாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு வாட்டி அவங்க என்ன முடிவு கொடுக்குறாங்களோ அதுதான். அது செகண்ட் டைம் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுடைய ஓவர் எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்லதாக போகும். மீன ராசிக்காரர்களின் இன்றைய ராசி பலன் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது மனக்குழப்பத்தில் இருக்கீங்க, மற்றவங்க உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து சில முடிவுகள் எடுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் அப்பாவுடைய ஹெல்ப் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அப்பா கிட்ட நீங்கள் மனசு விட்டு பேசுங்க. மனசு விட்டு பேசுகிறப்போ அவங்க கொடுக்கக்கூடிய ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக வரும். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க உங்களை குழப்பினாலும் சரி அது உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அதுக்கு எதுவுமே கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய அப்பா கிட்ட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக அமையும். அவங்க உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. ஓகே நண்பர்களே, இன்றைய ராசி பலன் இது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.